விதி 4. நேற்று நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்று உங்களை இன்று ஒப்பிட்டு பாருங்கள், வேறொருவருடன் அல்ல. நாள் முழுவதும் எத்தனை முறை நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் ஒப்பிடுகிறீர்கள்? உங்களை பிறருடன் ஒப்பிடுவதில் உண்மையில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட பின்னணியில் இருந்து வருகிறார்கள். உங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான ஒற்றுமைகள் இருக்க முடியாது. உங்கள் பெற்றோர் வேறு, உங்கள் உறவுகளும் நட்புகளும் வேறுபட்டவை. உங்கள் மதிப்புகள், ஆர்வங்கள் மற்றும் வாழ்க்கை இலக்குகள் வேறுபட்டவை. உங்கள் மூளை மற்றும் உங்கள் உடல்கள் வித்தியாசமாக இணைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து வீழ்த்துவதற்கான ஒரே நபர் நீங்கள் நேற்று யாராக இருந்தீர்களோ அவர் மட்டுமே. ஏனெனில் நீங்கள் இருவரும் ஒரே கோட்டில் வாழ்க்கையை தொடங்கியுள்ளீர்கள். இன்று உங்களை மேம்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களின் நேற்றைய நிலையை விட முன்னேறலாம். எனவே நேற்று நீங்கள் யாராக இருந்தீர்களோ அவர்தான் உங்களின் நிரந்தர போட்டியாளர், உங்கள் எதிரி மற்றும் நெருங்கிய நண்பர். நேற்று செய்ததை விட இன்னும் ஒரு புஷ்அப் அதிகமாக செய்யுங்கள். நேற்றையதை விட ஒரு நிமிடம் அதிகமாக ஓடுங்கள். நேற்று சாப்பிட்டதை விட சற்று ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள். வாழ்வை முன்னோக்கி செலுத்த இதுவே சிறந்த முறையாகும். விதி 5. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விரும்பாத எதையும் செய்ய விடாதீர்கள். பெற்றோராக உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருத்தல், நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவளித்தல் மற்றும் அவர்களுக்கு கல்வி கற்பித்தல் போன்ற சில பொறுப்புகள் உங்களுக்கு உள்ளன. இதேபோன்று அதிக உழைப்பும் கவனமும் தேவைப்படும் மற்றொரு பொறுப்பு உள்ளது. அது அவர்களை சமூகத்தின் ஒரு அங்கமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக வளர்ப்பது. ஒரு குழந்தையின் வளர்ப்பு என்பது அவர்களின் நடத்தையை ஆரம்பத்திலேயே வழிநடத்துதல், கண்காணித்தல், சரிபார்த்தல் மற்றும் சரி செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. பெற்றோர்கள் சமூகத்திற்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறார்கள். சமுதாயம் அவர்களுடன் ஒரு அர்த்தமுள்ள தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக சமூகத்துடன் இணக்கமாக நடந்து கொள்ள குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள். டாக்டர் பீட்டர்சன் குழந்தையின் ஒழுக்கம் பற்றி பின்வரும் கொள்கைகளை பெற்றோர்களுக்கு வழிமொழிகிறார். கொள்கை 1. விதிகளை வரம்பிடவும், விதிகள் மீறப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறியவும். கொள்கை 2. இந்த விதிகளை செயல்படுத்த தேவையான குறைந்தபட்ச கண்டிப்பை பயன்படுத்தவும். கொள்கை 3. பெற்றோர் இருவரும் குழந்தையை வளர்க்க வேண்டும். கொள்கை 4. பழிவாங்குதல், ஆணவம், வெறுப்பு, கோபம் மற்றும் வஞ்சகம் போன்ற குழந்தைகளின் சிந்தனை செயல்முறையை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறைந்தபட்ச தண்டனையை தீர்மானிப்பதில் கவனமாக இருங்கள் அல்லது வெகுமதிகளை தடுத்து நிறுத்துங்கள். விதி 6. நீங்கள் உலகத்தை விமர்சிக்கும் முன் உங்கள் வீட்டை சரியான முறையில் அமைக்கவும். மக்களுக்கு தங்கள் வாழ்வில் உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத துன்பமான விஷயங்கள் பல நடக்கின்றன. இதனால் அவர்கள் பழிவாங்க முற்படுவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் சிலர் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் அவர்களின் துயரமான கடந்த காலத்தை சமாதானப்படுத்தவும் தேர்வு செய்கிறார்கள். நீங்கள் உலகத்தை மாற்ற முயற்சிக்கும் முன் உங்கள் வாழ்க்கையிலுள்ள அனைத்தும் ஒழுங்காக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு துன்பத்தை தந்த அதே இழிவான முறையில் தொடர்ந்து நடந்து கொள்ளாதீர்கள். இதை உணர்த்த டாக்டர் பீட்டர்சன் சில கேள்விகளை கேட்கிறார். உங்கள் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வர முடியாவிட்டால் ஒரு நகரத்தை ஆள முயற்சி செய்ய உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? உங்கள் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளுங்கள். சிறியதாக தொடங்குங்கள். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் தொழிலில் கடினமாக உழைக்கிறீர்களா? அல்லது மனக்கசப்பு உங்களை தடுத்து நிறுத்தி உங்களை கீழே இழுக்க அனுமதிக்கிறீர்களா? உங்கள் சகோதரனுடன் சமாதானம் செய்து கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குழந்தைகளை கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடத்துகிறீர்களா? உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் அழிக்கும் பழக்கங்கள் உங்களிடம் உள்ளதா? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் பொறுப்புகளை சுமக்கிறீர்களா? உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறீர்களா? விதி 7. அர்த்தமுள்ளவற்றை பின்தொடரவும், உகந்ததை மட்டும் அல்ல. குறு
குறுகிய கால மனநிறைவை தேடுவதில் முழு கவனம் செலுத்திவிட்டு நாம் வாழ்க்கையில் முக்கியமாக செய்ய வேண்டிய செயல்களை தள்ளி போடுவதை விவரிக்க டாக்டர் பீட்டர்சன் இந்த விதியை பயன்படுத்துகிறார். அர்த்தமுள்ள ஒன்றை பின்தொடர்வதன் மூலம் உங்களால் முடிந்தவரை வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேலும் இது உங்களை ஒரு சிறந்த மற்றும் மகிழ்ச்சியான நபராக இருக்க உதவுவதுடன் அதே வேளையில் துன்பத்தையும் சமாளிக்க உங்களுக்கு உதவும். உடனடி மனநிறைவை காட்டிலும் தியாகத்தை தேடுவதன் மூலம் இதை செய்யத் தொடங்கலாம். இந்த தியாகம் உங்கள் சொந்த நலனுக்காக அல்லாமல் பிறர் நலனுக்காக இருக்க வேண்டும். இந்த சிறிய நேர்மறையான தியாகங்கள் உங்களை தாமரை மலரை போல வளர உதவும் என்று பீட்டர்சன் விளக்குகிறார். இந்த மலர்கள் சேற்று ஏரியின் அடிப்பகுதியில் தொடங்கி மெதுவாக வளர்ந்து இறுதியில் சூரிய ஒளியில் வெடித்து பூக்கும். இதேபோன்று மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மிகவும் நிறைவாக மாற்றும். விதி 8. உண்மையை சொல்லுங்கள் அல்லது குறைந்தபட்சம் பொய் சொல்லாதீர்கள். வேண்டியதை அடைவதற்கு உலகத்தை உங்கள் வசம் ஈர்க்க மயக்கும் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். பிறரிடம் பொய் சொல்வதும் தன்னிடமே ஒருவன் பொய் சொல்வதும் இதில் அடங்கும்.